ஒரு மட்டை தேங்காயோ இல்லை தேங்காயோ மஞ்சள் பூசி அதில் வைக்கும்போது எண்ணம் இறைவன், திக்கற்றவனுக்கு தெய்வம் துணை. திக்கற்றவனை பிரித்து எழுதுக அப்படின்னா திக்கு பிளஸ் கற்றவன், இக்குக்கு அப்புறம் காதா வரும், அற்றவன் வராது. இந்த 8 திக்கை கற்றவனுக்கு தெய்வம் துணை. அப்போ இது ஒரு மெத்தடு. இது தெரியாதவங்களுக்கு இன்னும் பவரா வேணும் அப்படின்னா நம்மளை பெற்றது அப்பா அம்மா, அதே மாதிரி நம்ம அப்பா அம்மாவை பெற்றது அவங்க அப்பா அம்மா. இப்போ நமக்கு இப்போ எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இப்போ எங்க அப்பாவுடைய அப்பா அம்மா எங்க அம்மாவுடைய அப்பா அம்மா எனக்கு தாத்தா பாட்டி 4 பேர். இப்போ எங்க அப்பாட்ட கேட்டா என்ன சொல்லுவாருன்னா, எங்க அப்பாவுக்கு தாத்தா பாட்டி 4 சொல்லுவார், அவங்க அப்பாவை பெற்றது 2, அம்மாவை பெற்றது. எங்க அம்மாவை கேட்டா அவங்க 4 பேர் சொல்லுவாங்க, அவங்க அப்பாவை பெற்றது 2, அம்மாவை பெற்றது 2. இது என்ன ஆயிருதுன்னா, நான் பிறந்த குழந்தைய கனெக்ட் பண்ணீங்கன்னா இங்க 8 பேர் வந்துருவாங்க. எங்க அம்மா எங்க அப்பாவுக்கு தாத்தா பாட்டி 8 பேர். இந்த 8 பேர் 8 பேர் குடும்பத்தினுடைய டிஎன்ஏ தான் நான். அப்ப இந்த 8 பேர் பிறந்த ஊர் மண்ணு, அந்த தெய்வம் என்னை காப்பாற்றும். அதுக்கு தான் குலம். அப்போ நாடார் குலம், வன்னியர் குலம், சத்திரியர் குலம், தேவர் குலம், இந்த மாதிரி நிறைய குலம். அப்படின்னா ஜாதி. உங்களுக்கு ஜாதிங்கிறது வடமொழி சொல், கம்யூனிட்டிங்கிறது இங்கிலீஷ், ஆனா குலம்னா தமிழ். உன் குலம் தெய்வம் அப்படின்னா என் குலம். இப்போ நானே நாடாரா இருந்தாலும் எங்க ஊருக்குள்ள இருக்கிற சாமியை தவிர இன்னொரு ஊர்ல கும்பிட முடியாது. என் கம்யூனிட்டி தான். அதுவே எங்க ஊருக்குள்ள ஒரு கோவில்ல 10 தெய்வம் இருக்கும். இதுல ஏன் தெய்வம் இதுன்னு இன்னொரு சாமி கிட்ட போனா அது எங்களுதுல உங்களுதும். அந்த நாடார் கம்யூனிட்டிக்குள்ள ஒரு கோயிலுக்குள்ளேயே இதுவும் குல தெய்வம். அப்ப என் குடும்பம் வாழ்ந்தது எல்லாம் ஒரு தெய்வம். இறைவன் அடி சேர்ந்தார்னா உடல் அழியும், உயிர் இறைவன் காலுக்குள்ள போயிடும். அப்போ என் தாய் வழி, தந்தை வழி, தாத்தா பாட்டி, 3வது ஜெனரேஷன் பிறந்த ஊர் நீர் எடுத்துட்டு வந்தோம்னா அதுல அந்த ஊர் கோவில் உள்ள திருநீரை போட்டு அந்த நான் சொன்ன பொருள் எல்லாம் போட்டீங்கன்னா நம்மளுடைய குலம் சம்பந்தப்பட்ட அத்தனை தெய்வமும் பவரா உட்காந்து. அது பூஜை அறையில வைக்கணுமா? பூஜை அறையில வைக்கிறதுக்கு பேர் தானே கலசம். உங்களுக்கு அது எத்தனை வருஷத்துக்கு ஒரு வாட்டி மாத்தணுமா அப்படி ஏதாவது இருக்கா? ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா மாத்திரணும். தண்ணி குறைய குறைய பன்னீர் ஊத்தலாம். சரி, பன்னீர் ஊத்தலாம், இல்ல சுத்தமான தண்ணி ஊத்தலாம். தண்ணி குறையும் கொஞ்ச நாளைக்கு ஒருக்கா. மட்டை தேங்காய் பௌர்ணமி மாத்தலாம், இல்ல 3 பௌர்ணமிக்கு ஒருக்கா மாத்தலாம். இப்படி செஞ்சா பவர் கிடைக்கும். இப்போ எங்க அப்பாவுக்கு தாத்தா பாட்டி 4ன்னா எங்க அம்மாவுக்கு 4 சொன்னேன். இதே மாதிரி எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா என் மாமனாருக்கு 4, மாமியாருக்கு 4, மனைவி 16 பெற்று பெருவாள் வாழ்க. அப்பன் 8 அடி, குட்டி 16 அடி. நான் குட்டி, எங்க அப்பா 8. எங்க மனைவியை கல்யாணம் பண்ணதுனால எனக்கு இங்க 8. 16 பெற்று பெருவாள். இந்த 16 குடும்பத்தினுடைய டிஎன்ஏ, 16 குடும்பத்தினுடைய அணுக்கள் கடவுள்.